பராமரிப்பு கம்பெனியால சரியா காய்க்காம இருக்கிற மரத்தை கூட இந்த பவர்ஃபுல்லான காம்பினேஷன் வச்சு திருப்பி காய்ப்புக்கு எடுத்துட்டு வர போறோம். அதுவும் எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம. அதுக்கு முத கட்டமா தென்னை மரத்தோட தூர்ல இருந்து ஒரு 5 அடி தள்ளி தோண்டிக்கிட்டோம். ஏன்னா அங்கதான் மரத்துக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கிற வேர் இருக்கு. நல்லா குழி தோண்ட கையோட நல்லா இந்த கண்டிஷன்ல மக்கின எருவு எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு தங்க மாதிரி. அப்புறம் நம்ம தோண்டி வச்ச குழியில நல்லா 25 கிலோ எருவை சதறி விட்டாச்சு. அப்புறமா நம்ம 2 கிலோ வேப்பமுனாக்கு எடுத்திருக்கோம். இது வந்து எருவுல உள்ள நைட்ரஜன் வந்து காத்துல ஆவியாம மரத்துக்கு வந்து பொறுமையா கொண்டு சேர்க்கும். அப்புறமா ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் மெட்டாரிசியம் மனிசோஃபில வந்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டாச்சு. இவனுங்க வேரல்கள் நோயை கண்ட்ரோல் பண்றதோட வண்டோட கூட்டு புழுந்தாலும் போட்டு தெளிவானுங்க. கடைசியில ஹியூமிக் ரெனோல கொட்டியாச்சு. இதுதான் நம்ம கொடுத்த உரத்தெல்லாம் மரத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு பாலம் மாதிரி. பாலத்தை போட்ட கையோட மண்ணை போட்டு மூடிட வேண்டியதான். கடைசியில் நம்ம போடுற இந்த மூடாக்கு வந்து மண்ணில் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கணும். பண்றதுனால 4-5 நாள்ல ஈரங்காயிர ஏறம் கூட ஒரு 7-8 நாள் தாங்கும் நல்லா. அப்புறம் நாளடைவில் இது மக்கி நல்ல உரமாவும் மாறிக்கிடும். அடுத்தால ஒரு 10 நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீன் அமிலத்தையும் எருக்கலை கரைசலையும் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த சோதனையோட முடிவு தெரியணும்னா தொடர்ந்து இணைப்புல இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, டாடா.